100 புஷ்அப் 90 டேஸ் சேலஞ்சில் இன்றைக்கி 4/6. என்னடா தமிழில் கொஞ்சம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. தமிழனாக இருந்துக்கிட்டு தமிழில் பேசலாம் எப்படி? இனி நான் பண்ணுற ஒவ்வொரு பதிவுலையும் கொஞ்சம் தமிழ் அதிகமாக சேர்த்துருப்பேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு தமிழில் பேசுவேன். மண்ணு கொடுக்க வேண்டிய மரியாதையெல்லாம் கொடுத்துட்டு பயிற்சியை பைய ஆரம்பித்தாச்சு. கொஞ்சம் கையை காலை அப்படியே அசைச்சாச்சு. ஏன்னா அப்போ தான் கை கால் பிடிக்காது. கை கால் பிடிப்பு ஏற்படாமல் இருக்கணும்னா கொஞ்சம் கையை காலை அசைச்சி கொஞ்சம் இது பண்ணால் தான் நல்லது. பிறக்கும்போது இங்கே யாருமே வலிமையாக பிறக்கிறது இல்லை. நம்மளாக தான் போக போக தான் வலிமையை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். அதனால் ஆரம்பம் எப்போவுமே கடினமாக தான் இருக்கும். அந்த கடினமான அந்த ஆரம்பத்தை மட்டும் நம்ம கடந்துட்டோம்னா போக போக முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். இன்றைக்கான சவால் 100 தண்டால் தான். ஆனால் 100 தண்டால் நம்ம எப்படி எடுக்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா 60, அதுக்கடுத்து ஒரு 30, அதுக்கடுத்து ஒரு 10. நான் தமிழ் பேசி அதிக பதிவுகள் போட்டால் நல்லாயிருக்குமா? இதை பற்றி உங்கள் கருத்து என்னென்னு நீங்கள் சொல்லிட்டு போங்க. ஏன்னா உங்களோட கருத்து தான் என்ன அடுத்தடுத்த பதிவுகள் போடுறதுக்கு ஊக்குவிக்கும். நம்ம தமிழர்களோட வரலாறு அப்படின்னு நம்ம எடுத்து போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், வரலாற்றில் தமிழர்கள் அப்படிங்கிறது தனி சிறப்பாகவே இருந்திருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் பலமாக இருந்திருக்காங்க. உடல் அளவுலேயும் சரி, மன அளவுலேயும் ரொம்ப பலமாக இருந்திருக்காங்க அந்த காலத்தில். அந்த காலத்தில் இருக்கவங்கள மாதிரி நம்ம மாறணும்னு நினச்சா அது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா அந்த காலத்தில் இருக்க உணவுலாம் இப்போ ரொம்ப கிடைக்கிறது இல்லை. எல்லாமே அரிதிலும் அரிதாக மாறிடுச்சு. பழக்க வழக்கங்களும் இப்போ ரொம்பவே மாறிடுச்சு. எல்லாமே தொழில்நுட்பமாக மாறிடுச்சு. அறிவியல் பூர்வமாக தமிழ் இருந்தாலும் இப்போ நம்ம தமிழ் அதிகமாக பயன்படுத்துறது இல்லை. அப்படி இருக்கிற இந்த உலகத்தில் திருக்குறளில் இருக்கிற ஒரு குறள் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்ன குறள்னு கேட்டிங்கன்னா, தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றற்கு தோன்றாமை நன்று. இந்த குறளுக்கு அர்த்தம் என்னென்னு எளிமையாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்தில் ஒருத்தன் பிறந்தானா அவன் புகழோடு வாழணும், இல்லைனா அப்படி இருக்கிறவன் பிறக்காமல் இருக்கிறதே மேலே அப்படின்னு சொல்கிறாரு. காலத்தோட கட்டாயத்தால் இந்த உலகத்தில் நம்ம பிறந்துட்டோம். எல்லாருமே ஒவ்வொரு நல்ல நாளில் பிறந்திருப்பீங்க. நான் இந்த உலகத்துக்கு வந்தது உலக சிட்டுக்குருவியல் தினத்தில் பிறந்திருக்கேன். நீங்கள் இந்த தினத்தில் பிறந்தீங்கன்னு சொல்லிட்டு போங்க இனியவர்களே.